அம்மா அப்பாவும் சொல்ல மாட்டாங்க. அண்ணன் ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் கேட்கல. நிறைய அநியாயங்கள் நடந்திருக்கு எனக்கு டே ஒன்லேருந்து. அவங்கள கை அறுத்துக்கிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான் இது. பாருங்க வேணா ஃபோட்டோஸை. இன்னைக்கு என்னையும் பண்ண வச்சிட்டாங்க. அதுதான் நடக்கும். ஒரு டெத் விஷ் வாங்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் உட்காந்துருந்தேன். வெளியே வந்து இந்த லாஸ்ட் 2 வருஷம் தான் ஒரு மனுஷனா காற்று வாங்குறது கூட நான் என்னால் என்ஜாய் பண்ண முடியுது. ஒரு மனுஷன் என் கூட எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு யாரெல்லாம் என் கூட இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு அதுக்குள்ள 2 வருஷம் கல்யாணம், வீட்டை விட்டு பிரிச்சு கூட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு வீடு கட்டணும், இது கட்டணும், அது இங்கே வேலைக்கு போவோம், அங்கே வேலை, யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோ, நமக்கு இதுதான் முக்கியம். அதுதான் என்ன, அதில் 3 படம் எனக்கு போச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏதோ பண்ணேன். அவங்க வீட்டோட ப்ரொடக்ஷனு ஒரு படம் முடியறதுக்குள்ளே இன்னொரு படம் டேட். அப்போ நான் வெளியே படம் பண்ண தேவையில்லை, கம்பெனி ஆர்டிஸ்ட். நான் ஏன் சைபர் புல்லிங்க்கு பிச்சை போடணும்? அவங்க ஃபாலோவர்ஸை நான் ஏன் டெவலப் பண்ணணும்? நான் பேச மாட்டேன். சிவன் குழந்தைன்னு நான் சொல்லுவேங்க. ஆம்பளையும் இல்லாமல் பொம்பளையும் இல்லாமல் இருக்கிறவங்கள நான் அப்படி கடவுள் குழந்தைங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க. என்ன இதெல்லாம் ஃபாலோவர்ஸுக்காகவா? அதுக்காகவா பிறந்து வளர்ந்து இது பண்ணும்? என்ன எங்கே போனேன் நான்? உங்கள் கண்ணு முன்னாடி தான் கெனிஷான்னு ஒரு டாபிக் வந்தால் நான் கண்ணு முன்னாடி தானே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு அதையும் தொத்தி அமுச்சு விட்டுட்டீங்க. அவங்க ஃபெமினிஸ்ட். எப்படி இறங்கி ஆர்எம்எஸ் லான்ச்சில் ஒவ்வொரு ஸ்க்ரீன் கிளாத்லேருந்து ஒவ்வொரு நீடிலேருந்து இது இங்கே தான் இருக்கணும் அங்கே தான் இருக்கணும் இறங்கி வேலை பார்க்குறாங்க. இன்னொருத்தர் காசில் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு என்னை வாடகை வீட்டில் விட்டுட்டு அப்படி இல்லை. இது அதுக்காக பேசவும் இல்லை. எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்ங்க. கடவுள் பார்த்துப்பாரு. கடவுளுக்கு தெரியும் எது உண்மை எது பொய் எல்லாமே தெரியும்.